வேத வசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்தையும் 25ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் வரையிலும் கற்றுக்கொண்டோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் தேவனுக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியானவரின் பலனை கொண்டே செய்ய வேண்டும் என்றும், தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது, அது காக்கப்பட வேண்டும். மனிதனுடைய ஜீவன் விலையேற பெற்றது, அதுவும் காக்கப்பட வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 55ஆம் வசனங்கள் வரையிலும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? யூபிலி ஆண்டு என்றால் என்ன? யூபிலி வருடத்திலே செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? நம்மை மீட்டு கொண்ட மீட்பர் யார்? அவர் எப்படி நம்மை மீட்டு கொண்டார்? ஆழமாக அறிந்து கொள்ள ஆயத்தமாகிவிட்டீர்களா? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் லேவியராகம புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் இன்றைக்கு சிந்திப்போம். வாசிக்கிறேன். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். இந்த 49 வருஷங்கள் முடியும் பொழுது ஆரம்பமாவதுதான் 50வது வருஷம். இது யூபிலி வருஷம் என்று அறிவிக்கப்படுகிறது. இதுவரை கொடுக்கப்பட்டுள்ள கால அளவிலேயே இது மிக பெரிய ஒரு கால அளவு. 50 ஆண்டு காலத்தை குறிக்கிறது. இக்காலத்திலேயும் வீடுகளையோ கடைகளையோ லீஸுக்கு எடுக்கிறோம் அல்லது ஒத்தி எடுக்கிறோம் என்று சொல்லி 50 ஆண்டுகளுக்கோ 99 ஆண்டுகளுக்கோ எடுப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். தேவனும் அதே அடிப்படையிலே செயல்படுகிறார். ஒவ்வொரு 100 ஆண்டிலேயும் 2 யூபிலி ஆண்டுகள் வருகிறது. வசனம் 9 பாருங்கள். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். தேசத்திற்கான ஓய்வுகளை குறித்து கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களிலேயும் இது உன்னதமான ஒன்றாயிருக்கிறது. அதாவது யூபிலி ஆண்டு. மோசேயின் பொருளாதார திட்டத்திலேயே மிகவும் எதிர்பார்க்கப்படும் மகிழ்ச்சியான காலகட்டம் இது. இந்த யூபிலி ஆண்டிற்கான வார்த்தை 21 இடங்களிலே யூபிலி என்றும் 5 முறை ஆட்டின் கொம்பு என்றும் 1 முறை எக்காலம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் தேவன் வாக்கு கொடுத்த பூமியிலே தங்கிய பின்னர் தான் முதல் பெர்சிபா மட்டும் கேட்கும்படியாக எப்படி இந்த எக்காலத்தை ஊத முடியும் என்று கேள்வி எழும்பலாம். மக்கள் கூடியிருக்கும் தங்கியிருக்கும் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒரே நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்டின் கொம்பினாலான எக்காலம் போன்ற அதை ஊதியிருக்கலாம். அது ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவாலயம் இருந்த இடத்திலே துவங்கி அப்படி ஒவ்வொரு இடமாக மாறி மாறி ஊதப்பட்டிருக்க வேண்டும். சரி, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அந்நாட்களிலேயும் மக்கள் தங்கள் நிலத்தை அடகு வைக்க முடியும். ஆனால் இது அந்த யூபிலி ஆண்டிலே சொந்தக்காரருக்கு திரும்ப சென்றுவிடும். இவ்விதமாக ஒரு நிலமானது அந்த முதல் உரிமையாளருடைய கரத்தை விட்டு கடந்து போகாதபடி கர்த்தர் காத்து வந்தார். ஒருவேளை 50 ஆண்டு காலம் அதை வேறொருவர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 50வது ஆண்டிற்கு பின்னர் அந்த நிலத்தின் சொந்தக்காரருக்கோ அல்லது அவருடைய சந்ததியிலே ஒருவருக்கோ அது திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் அடிமை வாழ்க்கைக்குட்படுவான் என்றால் அந்த எக்காலம் ஊதப்படும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். சங்கிலிகள் முறிந்தன. எக்காலம் என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை கெருக்ஸ் என்பதாகும். இதன் பொருள் என்னவென்றால் உறுதி என்பது. இது எப்படி இருக்கிறது என்றால், யூபிலி ஆண்டானது இன்றைக்கு கிருபையின் காலத்திலே நற்செய்தியை பிரசங்கித்து பாவத்தின் அடிமைகளை சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு ஒத்ததாய் இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனங்களையும் 23ஆம் வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும்
இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலேயும் 36ஆம் வசனத்திலேயும் சொல்லும் பொழுது, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றும் கூறியிருக்கிறார். யூபிலி ஆண்டிலே எல்லாமே விடுதலை பெற்றது. அடகு வைக்கப்பட்ட எல்லாமே திரும்ப கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுது பாவம் குறித்ததான கேள்வி சரி செய்யப்படுகிறது. அவர் நமது விலைக்கரையத்தை செலுத்திவிட்டார். எனவே நாம் விடுதலை பெற்றவர்களாகிறோம். அவரே உங்களை விடுதலையாக்குகிறவர். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று கூறுகிறார். இது தொடர்பாக இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே ஜெப ஆலயத்திலே சொன்ன வார்த்தைகள் உண்மையாகவே ஆர்வம் தரக்கூடியவை. இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள் வரை உள்ள பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது எக்காலத்தை ஊதுவதைப் போல கூறி அறிவிப்பது. ஆனால் இது யூபிலி வருடம் அல்ல. எல்லா காலகட்டங்களிலேயும் இருதயத்திலே நொறுங்குண்டவர்களையும் அடிமைப்பட்டிருக்கிறவர்களையும் விடுதலை செய்ய வேண்டியது நமது கடமையாயிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த யூபிலி வருடத்தின் முழு நிறைவேறுதல் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலேயே வருகிறதாயிருக்கிறது. நீங்கள் நேரம் எடுத்து ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா 35ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரம் மற்றும் எரேமியா 23ஆம் அதிகாரம், மீகா 4ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் இவற்றை வாசித்து பாருங்கள். ஒருவேளை இதை குறித்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் குறிப்பிட்டு எழுதி இந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாயிருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். யூபிலி வருஷத்திலேயும் ஓய்வு ஆண்டானது தொடர்ந்து வருகிறது. எனவே நிலங்கள் பயிரிடப்படாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே தானாக விளைகிற காரியங்களினாலே தேவன் அவர்களை போஷிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் செய்ய வேண்டியது கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவன் அவருடைய தேவைகளுக்கு கொடுப்பார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 13 முதல் 24 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யூபிலி வருடத்திலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. யூபிலி வருடத்திலே அவரவர் தங்கள் காணியாட்சிக்கு திரும்ப வேண்டும். பிறனுக்கு எதையாவது விற்றாலும் வாங்கினாலும் அநியாயம் செய்யக்கூடாது. அதாவது விலை நிர்ணயம் நியாயமானதாக இருக்க வேண்டும். பூமி தன்னுடைய கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதிலே சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்கிறார். 7ஆம் வருஷத்திலே எப்படி விதைக்காமல் இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழும்பலாம். அதற்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்கள், 21ஆம் வசனம், லேவியராகமம் 25:21. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். அது மட்டுமல்ல, 8ஆம் வருஷத்திலே 9ஆம் வருஷத்திலே நீங்கள் விதைத்து பயிர் அறுத்தாலும் 6ஆம் வருஷத்து பலனே உங்களுக்கு தொடர்ந்து கையிலே இருக்கும் என்கிறார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு உறுதியாய் சொல்கிறார்? 23ஆம் வசனம் பாருங்கள். தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். ஒரு யூபிலி ஆண்டிற்கும் அடுத்து வரும் யூபிலி ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலம் நீண்ட காலங்களாய் இருக்கிறது. யூபிலியை தொடர்ந்து சில காலங்களிலேயே ஒருவன் தன் சம்பத்தை இழந்து போவான் என்றால், அடுத்த யூபிலி ஆண்டு வரும் வரைக்கும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள அவன் உயிரோடு இருப்பானோ தெரியாது. எனவே ஆண்டவர் மற்றொரு உதவியையும் திட்டமிடுகிறார். அவனுடைய உறவினர் யாராவது செல்வந்தர்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் அதை மீட்டு கொடுக்க வேண்டும்.
இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நாம் ரூத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். லேவியராமம் 25ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை பார்ப்போம் என்றால், மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள ஒரு வீட்டை யாராவது விற்றால் விற்ற வருஷத்திற்குள்ளே அதை மீட்டு கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது வாங்கினவர்களுக்கே சொந்தமாகும். யூபிலி வருடத்திலேயும் அது விடுதலையாகாது. ஆனால் மதில் சூழப்படாத கிராமங்களிலே வாங்கப்படும் நிலங்கள் மீட்கப்படாவிட்டாலும் யூபிலி வருடத்திலே விடுதலையாகும் என்று வாசிக்கிறோம். லேவியர்களுக்கு ஒரு விசேஷித்த சலுகை கொடுக்கப்படுகிறது. அதாவது லேவியரின் காணியாட்சியாகிய பட்டணத்திலுள்ள வீடுகளை லேவியர் எந்த காலத்திலேயும் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து 35ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிற பகுதியிலே தேவன் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையிலே கரிசனை உள்ளவராக சில கட்டளைகளை கொடுக்கிறார். குறிப்பாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராமம் 25:35. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. அது மட்டுமல்ல, அவனுடைய கையிலே வட்டியோ பொலிசையோ வாங்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் கர்த்தர் நான் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, தரித்திரன் ஒருவன் விலைப்பட்டு போனால் அடிமையைப் போல அவனை ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். யூபிலி வருஷத்திலே அவன் தன் பிள்ளைகளோடும் கூட தன் குடும்பத்தோடும் கூட தன் பிதாக்களின் காணியாட்சிக்கு திரும்பச் செல்லலாம் என்கிறார். ஏழை எளிய மக்கள் ஒருவேளை அறிவிலேயும் குறையப்பட்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் அடிமைப்பட்டு போகாதபடி தேவன் அவர்களை காக்க விரும்புகிறார். வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஒருவரைப் போல அவர்களிடத்தில் வேலை வாங்கலாம். ஆனால் அடிமையைப் போல அவர்களை நடத்தக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறார். யூதர் அல்லாத மற்ற ஜனங்களை ஒருவேளை தொடர்ந்து வேலையாட்களாகவோ அடிமைகளாகவோ அவர்கள் கொள்ளலாம். ஆனால் தங்கள் சகோதரர்களை யூதர்களை அடிமைகளாக கொள்ளக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறார். வசனங்கள் 47 முதல் 55 வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தனி மனிதன் ஒருவனுக்கு யூபிலி ஆண்டு எப்படி பயனளிக்கிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். அவன் தனது உடைமைகளை மட்டும் இழந்து போகவில்லை, அவன் தன்னைத்தானே விற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு சென்று விடுகிறான். யூபிலி ஆண்டிற்கு முன்பதாக அவனை மீட்டுக்கொள்ளக்கூடிய அவனுடைய இனத்தான் யாராவது இருந்தால் விடுதலை பெறுவான். இல்லை என்றால் யூபிலி ஆண்டு வரை இருந்து யூபிலி ஆண்டிலே விடுதலை பெறுவான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, எனக்கும் உங்களுக்கும் நம்மை மீட்டுக்கொள்ளும்படியான ஒரு இனத்தார் உண்டு. அவர் செல்வ செழிப்பானவர். ஆனாலும் நமது நிமித்தமாக அவர் ஏழையாக சம்மதித்தார். அவருடைய சொந்த பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டார். அவர் நம்மை மீட்டுக்கொண்டது மட்டுமல்ல, சாபத்திற்குட்பட்ட இந்த பூமியையும் தனது விலை கிரயத்தினாலே மீட்டு கொண்டு விட்டார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அந்த மீட்பர், அந்த இரட்சகர். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த இரட்சகரை, இந்த மீட்பரை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பாவத்திலே வாழ்ந்திருந்தாலும் சரி, எத்தனை எண்ணி முடியாத தவறுகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்திருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக இந்த பூமியிலே மனு உரு எடுத்து வந்து நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை தனது சொந்த சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் மரித்தார். நாம் பட வேண்டிய வேதனைகள் அனைத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். தேவனை விட்டு சில மணி நேரங்கள் பிரிக்கப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதரும் அளவிற்கு அவர் வேதனைப்பட்டார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காகப்பட்ட இந்த பாடுகளை நாம் விசுவாசித்து அவரே என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வோம் என்றால் இன்றைக்கும் நம்மை அவர் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்திலே நான் வாசிப்பது என்ன? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு நித்திய ஜீவனையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். பிதாவண்டை செல்வதற்கு குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த ஒரு வழியோ மார்க்கமோ இல்லை. பிரியமானவர்களே, தேவனோடு நித்தியமாய் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட தீர்மானத்தை இதுவரை நீங்கள் செய்யவில்லை என்றால் நான் சொல்கிற ஜெபத்தை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் செய்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வாருங்கள்.
ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை படைத்தீர், காத்து வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பாவங்களையும் சரி செய்வதற்காக எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் உள்ளத்திலே வாரும், எங்களை புதுப்பியும். புதியோர் வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என்ன நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? நினைவுபடுத்திக் கொள்வோமா? மோசேயின் பொருளாதார திட்டத்திலே மிகவும் எதிர்பார்க்கப்படும் மகிழ்ச்சியான காலகட்டம் யூபிலி ஆண்டு. எக்காலம் என்கிற கிரேக்க வார்த்தை கெரிப்ஸ். இதன் பொருள் உறுதி என்பதாகும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்போது பாவம் சரி செய்யப்படுகிறது. அவர் நமது பாவத்திற்கான விலை கிரயத்தை செலுத்திவிட்டார். அவரே நம்மை விடுதலை ஆக்குகிறவர். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.